விராட் கோஹ்லி ரெடி, இந்திய அணியின் தேர்வுக்குழுக்கு குழப்பம். இங்கிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் விராட் கோஹ்லி மூட்டு வலி காரணமாக ஆடவில்லை. அவருக்கு பதிலாக ஸ்ரேயஸ் ஐயர் ஆடினார். அபாரமாக ஆடினார். 36 பந்துகளில் 59 ரன்கள் அடித்து அணியில் நான் இருக்க தகுதியானவர் என்று நிரூபித்தார். தற்போது ஸ்ரேயஸ் ஐயர் நன்றாக ஆடிய பட்சத்தில் விராட் கோஹ்லி அணிக்கு திரும்பினால் ஸ்ரேயஸ் ஐயரை அணியில் இருந்து நீக்க முடியுமா அல்லது அவருக்கு பதிலாக வேற யாரையாவது நீக்க முடியுமா என்று பார்த்தால் வேறு வீரர்களை நீக்குவதற்கான சாத்தியக்கூறு கம்மியாக உள்ளது. தற்போது இந்திய தேர்வுக்குழுக்கான வாய்ப்புகள் ஜெய்ஸ்வாலை அணியிலிருந்து நீக்குவது. ஆனால் அவர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஓப்பனர், ஸோ கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இருக்கு. ஃபார்ம் அவுட்டாக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா என்றால் அவர் கேப்டன், சாம்பியன்ஸ் டிராஃபி வர வருவதனால வண்டி நீக்க முடியாது. சுப்மன் கில் என்று பார்த்தால் முதல் போட்டியில் சுப்மன் கில் ஆட்ட நாயகன் விருது பெற்றார். KL ராகுல் என்று பார்த்தால் விக்கெட் கீப்பர், அவருக்கு மாற்று வீரராக வந்தால் ரிஷப் பண்ட். ஸோ KL ராகுலை மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை. இனி பார்த்தால் ஜடேஜா, அக்சர் பட்டேல், கார்த்திக் பாண்டியா பேட்டிங் ஆல்ரவுண்டர். அக்சர் பட்டேல் கடந்த போட்டியில் பவுலிங் ஆல்ரவுண்டராக பேட்டிங்ல அரை சதம் அடித்தார். அவரை நீக்குவதற்கான வாய்ப்புகள் கம்மி. ரவீந்திர ஜடேஜா என்று பார்த்தால் அவரும் சிறப்பாக பந்து வீசியுள்ளார். இப்படி எந்த ஒரு சூழலிலும் அணிகளில் மாற்றம் ஏற்படுத்த முடியாத நிலையில் விராட் கோஹ்லி வருகிறார். ஸ்ரேயஸ் ஐயர் சூப்பராக ஆடியுள்ளார். எனவே 9ஆம் தேதி நடக்கவிருக்கும் இரண்டாவது ஒருநாள் போட்டியில் 11 வீரர்கள் கொண்ட இந்திய அணியை அறிவிப்பதில் குழப்பத்தில் இருக்கின்றது இந்திய அணியின் தேர்வுக்குழு.